ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் வந்து நீங்க எல்லாரும் ரொம்ப நாளா என்கிட்ட கேட்டுட்டு இருந்த இங்கிலீஷ் குழம்பு தான் எப்படி வைக்கிறதுன்னு சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிருங்க. இங்கிலீஷ் குழம்பு வைக்கிறதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு வாங்க பார்க்கலாம். தாளிக்கிறதுக்கு எண்ணெய், கருவேப்பிலை கொஞ்சம், பச்சை மிளகா 3, பெரிய வெங்காயம் சின்ன சைஸாக இருக்கனால நான் 2 எடுத்திருக்கேன். நீங்கள் பெருசாக இருந்தால் 1 எடுத்துக்கங்க. தக்காளி 2. இவ்வளோதான் நம்ம இங்கிலீஷ் குழம்புக்கு தாளிக்கிற பொருள். இதுக்கு வந்து ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணோம். அதுக்கு என்னென்ன தேவைன்னு காமிக்கிறேன் வாங்க. 2 கையளவு தேங்காய், பொட்டுக்கடல 1 கையளவு, வரமிளகா ஒரு 4 எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் நிறைய எடுத்துக்கலாம். கொஞ்சமாக சோம்பு, கசகசா, பட்டை, இவ்வளோதாங்க. இதை வந்து நம்ம அரைச்சி இந்த குழம்புல ஊற்றிட்டோம்னா நம்ம இங்கிலீஷ் குழம்பு ரெடிங்க. இது வந்து எங்கள் பாட்டிமா எங்களுக்கு சொல்லித்தந்த குழம்புங்க. ஃபஸ்ட்டு வந்து இதெல்லாம் நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் மிளகாய் போட்டுக்குங்க. தேங்காய் வந்து நீங்கள் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. கடலை வந்து கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் அதிகமாக ஆட் பண்ணிங்கன்னா இந்த குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் யார் யாரெல்லாம் இந்த குழம்பு உங்கள் வீட்டில் வச்சுருக்கீங்கன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக எல்லாருமே வச்சுருப்பீங்க, ஆனால் பேர் தான் வேறையாக இருக்கும். இதை வந்து நம்ம மிக்சியில் அரைக்கிறத விட உங்கள் வீட்டில் செக்கு இருந்ததுன்னா நீங்கள் செக்கில் அரைச்சி வச்சு பாருங்கள். இந்த குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாமே கட் பண்ணி வச்சாச்சு. தக்காளியும் கட் பண்ணிட்டோம். தக்காளி வந்து இந்த மாதிரி பழுத்ததாக நீங்கள் எடுத்துக்கங்க. பழுத்ததாக எடுத்திங்கன்னா தான் குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பேஸ்ட்டை நம்ம இப்போ எல்லாம் வந்து வளையாமல் மிக்சியில் தான் அரைச்சிட்ருக்கோம். அப்போயெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் பாட்டி வந்து செக்கில் தான் அரைப்பாங்க. இப்பயும் உங்கள் வீட்டில் செக்கு இருந்ததுன்னா நீங்கள் அரைச்சி வச்சு பாருங்கள். செக்கில் அரைச்சி வச்சிங்கன்னா அந்த குழம்போட டேஸ்ட்டே தனி டேஸ்ட்டுங்க. நீங்கள் யார் யாரெல்லாம் செக்கில் அரைச்சி வச்சுருக்கீங்கன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க இப்போ நம்ம வந்து குழம்ப வந்து ரெடி பண்ணிக்கலாம். குழம்புக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. நாங்கள் வந்து கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறோம். நீங்களும் கடலெண்ணெயில் செஞ்சு பாருங்கள். குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்குங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ வந்து இதில் கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு இதை போட்டு தாளிச்சிக்கலாங்க. கடுகும் கடலைப்பருப்பும் பொரிஞ்சு வரப்போ அந்த கடலெண்ணெய் வாசம் கமகமன்னு அடிக்குதுங்க. நீங்களும் வந்து செக்கில் ஆட்டுற கடலெண்ணெயே யூஸ் பண்ணுங்க. அதுதான் வந்து உடம்புக்கு நல்லது. கடுகு கடலைப்பருப்புலாம் பொரிஞ்சிடுச்சு. இப்போ கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் கட் பண்ணி வச்சுருந்த ஆனியன், பச்சை மிளகாயெல்லாம் ஆட் பண்ணிக்கலாங்க. வெங்காயம் வந்து கொஞ்சம் வதங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகாலாம் நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வந்து சீக்கிரமாக வெந்து வரணும், அதனால் நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு மஞ்சத்தூள் போட்டிங்கன்னா தக்காளி வந்து சீக்கிரமாக வதங்கிடுங்க. நல்லா ஜூஸ் ஆகணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். நம்ம வந்து அப்படியே வணக்கிறதோட தட்டம் போட்டு மூடி வச்சிட்டோம்னா சீக்கிரமாக தக்காளி வெந்து வந்துடும். நம்ம ஒரு 2 to 3 minutes இதை வந்து மூடி வச்சுக்கலாம். வாங்க இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்களா, நான் சொன்ன மாதிரி எப்படி குக் ஆயிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி மூடி வச்சிங்கன்னா சீக்கிரமாக குக் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு தோசைக்கரண்டி வச்சு இப்படி நல்லா மசிச்சு விட்டீங்க பாருங்கள், உங்களுக்கே தெரியும் நம்ம அப்படியே எப்படி இருந்தது, இப்போ எப்படி வணங்கி வந்துருச்சுன்னு. நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நான் அரைச்சி வச்சிருந்து தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க.
இந்த அளவுக்கு வந்து நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கங்க. நீங்கள் கரண்டியில் எடுத்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கணும். நம்ம பொட்டுக்கடலை தேங்காய் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்து தண்ணி ஆட் பண்ணாமல் விட்டிங்கன்னா அது கொதிச்சு வரும்போது கெட்டியாயிரும். ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே வந்து இந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கங்க. இப்போ நம்ம வந்து குழம்பு கொதிச்சு வந்ததுன்னா நம்ம இங்கிலீஷ் குழம்பு ரெடி. இதில் வந்து கடைசியாக ஒரு ஐட்டம் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அதுதான் இந்த குழம்போட ப்ளஸ்ஸு. மறுபடியும் நம்ம தட்டை போட்டு மூடி வச்சிடலாம். கொஞ்சம் ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். சீக்கிரமாக கொதிச்சு வந்துடும். இந்த லாஸ்ட்டாக சொன்னது உருளைக்கிழங்கு தாங்க. உருளைக்கிழங்கு வந்து நீங்கள் வேக வச்சு இதில் கடைசியாக ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். குழம்பு வந்து பாருங்கள் பபிள்ஸ் வர ஆரம்பிக்க போகுது. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாங்க. உருளைக்கிழங்கு வந்து ஆப்ஷனல் தாங்க. நீங்கள் ஆட் பண்ணுறேன்னா ஆட் பண்ணலாம். என் ஹஸ்பண்டுக்கு வந்து இதில் உருளைக்கிழங்கு போட்டு வச்சா தான் பிடிக்கும். அதனால் அவருக்காகத்தான் உருளைக்கிழங்கு போட்டிருக்கேன். நீங்கள் உருளைக்கிழங்கு போடாமையும் செய்யலாம், உருளைக்கிழங்கு போட்டும் செய்யலாம். உங்களோட விஷ் தாங்க. இப்போ வந்து குழம்பு வந்து நல்லா கொதிச்சு வரட்டும். இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் நம்ம மூடி வச்சிடலாம். ரெடிங்க. நல்லா கொதிச்சு வந்துருச்சு பாருங்கள். நம்ம தண்ணி ஊற்றணும்ல, அளவு வந்து சரியாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி தண்ணியாட்டு இருக்கணும். இந்த குழம்பு வந்து இட்லிக்கு அப்படியே மேலே ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. ஆனால் எங்கள் வீட்டில் வந்து எங்களுக்கு எல்லாமே தோசை தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ இன்றைக்கி நான் வந்து இதை தோசைக்கு தான் ட்ரை பண்ண போகிறேன். ஃபைனலாக வந்து நம்ம மல்லித்தலை ஆட் பண்ணிக்கலாம். இது தாங்க நான் சொன்ன இங்கிலீஷ் குழம்பு. நீங்கள் எல்லோரும் என்னை லைவில் கேட்டுகிட்டே இருந்தீங்க இங்கிலீஷ் குழம்பு வச்சு காமிங்க அப்படின்னு. இதுதான் நான் சொன்ன இங்கிலீஷ் குழம்பு. இது வந்து எல்லாத்து வீட்லேயும் தக்காளி குழம்பு அப்படின்னு சொல்லுவாங்க, இட்லி குழம்பு அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா மஞ்சள் குழம்புன்னு சொல்லுவாங்க. எங்கள் வீட்டில் எங்கள் பாட்டி அம்மா வந்து இதை வந்து இங்கிலீஷ் குழம்புன்னு எங்களுக்கு சொல்லி பழக்கிட்டாங்க. இதுதான் நம்ம இங்கிலீஷ் குழம்பு. இப்போ வாங்க தோசை ஊற்றி தோசைக்கு சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. தோசையில் வந்து எண்ணெய் ஊற்றுறதுக்கு பதிலாக நெய் ஊற்றுனீங்கன்னா நெய் ரோஸ்ட்டுக்கும் இந்த குழம்புக்கும் அல்டிமேட்டாக இருக்குங்க. இந்த குழம்பு வைக்கிறவங்க நீங்கள் வந்து இட்லிக்கு டேஸ்ட் பண்ணி பாருங்கள், தோசைக்கும் டேஸ்ட் பண்ணுங்கள். இட்லி தோசை ரெண்டுக்குமே நல்லாயிருக்கும். உங்களுக்கு எதில் சாப்பிட்றதுக்கு பிடிக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தோசை ரெடி. இப்போ இந்த குழம்ப உருளைக்கிழங்கோட தோசை மேலே அப்படியே ஊற்றி சாப்பிட்டோம்னா எப்படி இருக்குன்னு என் ஹஸ்பண்ட்கிட்ட போய் கேட்கலாங்க. இவ்வளோ குழம்பு ஊற்றி சாப்பிடுங்க, அப்போ தான் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை வந்து என் ஹஸ்பண்டுக்கிட்ட கொடுக்க போகலாம். ஏங்க இந்தாங்க உங்களுக்கு பிடிச்ச தோசை இங்கிலீஷ் குழம்பு எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க. சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கா? ஓகேங்க. பாத்தீங்களா, எங்க ஹஸ்பண்ட் வந்து சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இங்கிலீஷ் குழம்பு எப்படி வச்சுன்னு பார்த்துட்டீங்களா? நீங்களும் வந்து இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. குழம்பு வந்து சூப்பரா இருக்கும். இட்லிக்கு வந்து செம டேஸ்டா இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.